ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நிதிஷை தள்ளி விட்டோன்னே நம்ம இனியாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. நிதிஷ் நீ விளாண்டுட்டு இருக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டி பிடிச்சி கடைசியில் பக்கி செத்து போனதே தெரியாமல் எந்த திட்டுறி அப்படிங்கிற மாதிரி ஆக மொத்தத்தில் செத்தா கூட புருஷன்மார்களை பொண்டாட்டி விடமாட்டாங்க. அவங்க பொணத்துக்கிட்ட கூட சண்டை போடுவாங்க போல். இதுதான் உதாரணம். ஐயோயோ என்னை விட்டுருடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யமதர்மா சீக்கிரம் வாதர்மா என்னை கூட்டிகிட்டு போதர்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம நிதிஷோட ஆவி கடைசியில் பார்த்தா நிதிஷ் ஒரு பக்கம் பேனை கடக்க இதை பார்த்தோன்னே ஷாக் ஆனவங்க பாக்கியலட்சுமிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பதறாத நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுக்குடுன்னு வந்தவங்க ஐயோ இப்படி பண்ணிட்டேனேமா, நான் கொலை பண்ணிட்டேன் 10 தடவை தண்டோரை அடிக்குது, நீ தண்டோரை அடிக்காத வாடின்னு சொல்லிட்டு தரத்தன்னு இழுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க. கடைசியில் வீட்டில் போய் உட்காந்து நடு நடுக்கி கிடுக்கிடுன்னு கிடுங்கி உட்காந்துருந்தா அந்த பாட்டி காலம் போன காலத்தில் கம்முனே உட்காந்துருக்க மாட்டேங்குதுங்க. பாட்டி ஒரு பக்கம் இப்படி சுதாகர் இப்படி நாசம் பண்ணிட்டானே பாவி பையன் மண்ணு போக கிளவி, இதுக்கெல்லாம் ஆரம்ப காரணமே நீ தான். சுதாகர் இந்த வீட்டில் கால் எடுத்து வச்ச நேரம் எல்லாம் போச்சு நீ போக மாட்டேங்கிறிய கிளவி அப்படிங்கிற மாதிரி இருக்க ரியாக்ஷனு. கடைசியில் நானே போய் போலீஸில் சரண்டர் ஆகுறேன், இந்த பொண்ணு கண்ணா பெண்ணான்னு கத்த, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்தில் பாக்கியலட்சுமி சீரியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்கன்னு நல்லா தெரியுதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்க குடும்பத்தோட வெளியே போகிறாங்க. அதான் ப்ரொமோவில் போட்டு காமிச்சிட்டாங்களே, இதை வேற நான் தனியாக வேற சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க குடும்பத்தோட வெளியே போக பொண்ணுக்காக நம்ம கோபி ஒரு பக்கம் 4-5 வருஷம் ஜெயிலில் இருந்த வந்த மாதிரியும் காமிக்கிறதும் பாக்கியாவும் கோபியும் மறுபடியும் சேர்றதும் இதான் இதோட கதையை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹீரோயினி சேரலைன்னா கதை எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காதுல்ல. அதனால் கண்டிப்பாக சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இவ்வளோ இழுக்கிறாங்க. இடையாப்பா முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாட்டி ஒரு பக்கம் பயங்கரமாக பார்க்குது. ஓகே